பிரைஸ் அலாட். கர்த்தருக்கே துதி கனமே உண்டாவதாக. உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் கூட கர்த்தரின் வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அது என்னவென்றால், அன்பான தேவன். அன்பான தேவன் என்பவர் யார்? அது இந்த உலகில் ஒருவருக்கு மட்டுமே பொருத்தமான அந்த வார்த்தை. அவர் யாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அன்பான தேவன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாக இருந்ததால் தான் இன்று நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை, ஒரு விடுதலையின் வாழ்க்கையை, ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கையை, ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை, ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து வருகிறோம். அதற்கெல்லாம் காரணம் யாருன்னா, தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்து தம்மைத்தான் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து, நமக்காக மரித்து, நமக்காக பாடுபட்டார் இல்லையா? அப்படிப்பட்ட அன்பை கொடுத்தவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உயிர் தெழுந்து இன்றும் நம்மோடு ஜீவித்திருப்பது கூட அவருடைய அன்பால் தான். தேவனுடைய அன்பின் மகிமையை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், நாம் இந்த வசனங்களை படிக்க வேண்டும். இந்த வேதத்தில் உள்ள அனைத்து வசனங்களை நாம் அதை ஆராய்ந்து, கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார், எப்படி வாழ்ந்திருக்கார், என்ன போதனைகள்லாம் கொடுத்திருக்கிறார், அவர் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை குறித்து அறிந்து கொள்ளலாம். அதிலிருந்து சில பகுதியை தான் நாம் இன்றைய தினத்திலே பார்க்க இருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை என்னில் அன்பாக இருக்கிறது போல மக்களுக்கு அன்பாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆண்டவரின் வார்த்தைகள் என்ன சொல்கிறது என்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கொடுத்தது போல பிறரிடத்தில் அன்பு கொடுப்பாயாக. உன்னை நீ நேசிப்பதை போல, அதாவது உன்னை நீ செல்ஃபை எப்படி நீ விரும்புகிறியோ அதே போல தான் மற்றவர்களும் நேசிக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கார். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வார்த்தை அது. நாம் அப்பா அம்மாவுக்கு அன்பாக இருக்கிறோம், உடன் பிறந்தவருக்கு அன்பாக இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அன்பாக இருக்கிறோம், அப்புறம் ரிலேஷன்கிட்ட அன்பாக இருக்கிறோம். இந்த அன்பெல்லாம் இயல்பான ஒரு அன்பு. அதற்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளும் இருக்கும், நிறைய காரியங்களுக்காகவும் இருக்கும். ஆனால் தேவன் அன்பு எப்படி தெரியுமா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு, ஒரு உண்மையுள்ள தூய்மையான அன்பு, இறுதி வரை நிலைத்திருக்கும் அன்பு. அது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இப்போது அன்பாக இருக்கிறவங்கலாம் கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னா சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறுதி வரை, மரணம் பரியந்தம் வரை நம்மில் அன்பாக தான் இருக்கிறார். வசனம் சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வளத்துக்கு தான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்படி அநேக வசனங்கள் மூலமாக அவர் அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பாருங்க, யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். உன்னுடைய பெற்ற தாய் கூட மறந்து போனாலும் இயேசுவின் அன்பு நம்மளை மறக்காது. நம்மளை கைவிடாத தேவனாய் என்று நம்மளை இம்மட்டுமாய் காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். லேட்டஸ்ட்டாக கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு குட்டி குரங்கு அப்பா அம்மாட்ட பிரிஞ்சிருக்கு. அதாவதுன்னா, அப்பா அம்மாவே அந்த குரங்கு வேணான்னு சொல்லிட்டு, இந்த குழந்தை குரங்கு வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. எத்தனையோ முயற்சி எடுத்து கூட மற்ற குரங்குகளோடு சேர்ந்து சேர முடியல. எல்லாரும் அந்த குரங்கை வெறுக்கிறாங்க. அதாவது நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கரேஜ் பண்ணிடுறாங்க. அது ரொம்ப சோகமாயிடுச்சு. ஏன்னா அன்புக்காக ஏங்கின அந்த ஒரு தருணங்கள் அது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்கள், அந்த ஜூவில் தான் இருக்காங்க அந்த குரங்கு ஃபேமிலிஸ் எல்லாம். அந்த ஜூவில் உணவு கொடுக்கின்ற ஒரு நபர் உணவு கொடுப்பார் தினமும். அப்போ அது உணவு கொடுக்க வரும்போதோ அவரை போய் ஒட்டிக்குமா. ஒட்டி எனக்கு அதாவது ஒட்டினதுன்னா, இப்போ நம்ம ஒருத்தர் ஒரு அம்மா மகனை பார்க்கும்போதோ மகளை பார்க்கும்போதோ எப்படி அரவணைத்துக் கொள்கிறாரோ, அதே போல் அந்த ஜூவில் அந்த செக்யூரிட்டி பார்த்து உணவு கொடுக்கும்போது பார்த்து போய் கட்டி பிடிச்சிக்குமா. ஒரே விட தான் போகிற வரைக்கும். ஸோ இப்படியே ஒவ்வொரு நாளும் பண்ணுமா. சரி, என்ன பண்ணாங்களோ அங்கே பார்க்க வரவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பொம்மை, டெடி பேர் பொம்மையை தூக்கி போட்டிருக்காங்க. அதெல்லாம் நினச்சிட்டு அந்த டெடி பேர்
கையில் எடுத்து வச்சுக்கிச்சு. யாருமே வரல, இந்த பொம்மையாச்சும் நம்மளோட இருக்குன்னு சொல்லி எங்கே போனாலும் அந்த பொம்மையோடு தான் போகும், பொம்மையோடு தான் வரும். அதோட கண்கள் அன்புக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கும். ஏன்னா இப்போ கூட இருக்கிற அந்த பொம்மை தான், அந்த அசைவில்லாத பொம்மை தான் அதுக்கு ஒரு ஆறுதல். அதுதான் அதோட அன்பு. யார் மறந்து போனாலும் பாருங்கள், அந்த உருவம் இல்லாத அந்த உயிரில்லாத ஒரு பொம்மை தான் வச்சு சுற்றி கொண்டிருக்கிறது. பாருங்கள், அன்புக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த குரங்கை பார்க்கறதுக்கு நாளடைவில் நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்க்குறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இப்படி இருக்குன்ட்டு. அந்த குரங்கு அந்த பொம்மையை விட்டு விட்டு சுற்றிட்டே இருக்குது. எங்கே போனாலும் பொம்மையோடு தான் போகுது வருது. இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே கண்கள் கலங்குற மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பாருங்கள் எப்படிப்பட்ட அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேருக்கு உண்மையான அன்பு கிடைக்கவில்லை, உண்மையான பாசம் கிடைக்கவில்லை, உண்மையான நேசம் கிடைக்கவில்லை, பெற்ற அம்மா அப்பா கூட அன்பு கொடுக்கவில்லை, உடன்பிறந்தவர்கள் அன்பு கொடுக்கவில்லை, கணவன் அன்பு கொடுக்க மனைவி அன்பு கொடுக்கவில்லை, பிள்ளைகள் அன்பு கொடுக்கவில்லை என்று எத்தனையோ விதங்களில் அந்த அன்புக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்றால், இயேசுவை நீங்கள் நேசிக்கும், இயேசுவை நீங்கள் நேசிப்பதால் அவர் உண்மையில் வைத்த அன்பு என்றும் நிலைத்திருக்கும். அதற்கு என்றும் முடிவே கிடையாது. வசனம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், அவர் வாழ்ந்த காலத்தில் கூட அவருடைய அந்த அந்த வாழ்ந்த பருவத்திலிருந்து, சின்ன வயதிலிருந்து அவர் மரண தருவாயில் வரைக்கும் அவர் யாருக்குமே எந்த தீங்கும் செய்ததில்லை. அவர் செய்ததெல்லாம் நன்மைகள் மட்டும்தான், ஈவுகள் மட்டும்தான், அதிசயங்கள் அற்புதங்கள் மட்டும்தான். நன்மைகளை மட்டுமே செய்து அந்த இடத்தெல்லாம் அவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் மரண தருவாயில் கூட மற்றவர்களுக்காக வேண்டி தான் அவர் விடுதலை பெற்று கொடுத்தார். பாருங்கள், அப்படிப்பட்ட அன்பு தான் நம்முடைய இயேசுவின் அன்பு. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாருமே இல்லை என்று சோகத்தில் தவித்து கொண்டிருந்தால், நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே ஒருவர் தான், அவர் தான் இயேசு கிறிஸ்து. நீங்கள் உங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள் அனைத்தையும் இயேசுவிடத்திலிருந்து சொல்லுங்கள், ஜெபிங்க. அவர் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார், உங்களுக்கு நல்வழி காட்டுவார், உங்களுக்கு விடுதலை பெற்று தருவார். உங்கள் கவலைகள்லாம் கண்ணீர்களெல்லாம் துடைப்பதற்கு இயேசு ஒருவரே இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். எப்படி அந்த குரங்கு ஒரு பொம்மை கடிச்சு அது ஆறுதல் அடைஞ்சு இருக்கிறதோ, அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் உங்களுடைய கவலை கண்ணீர்கள்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு, நீங்கள் ஜெபத்தில் இயேசுவினிடத்தில் சென்று வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார். நான் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறேன் என்று வசனம் சொல்கிறது. அவரே ஆறுதலின் தேவன். அவரின்றி எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். உலகத்தில் எத்தனையோ மதங்கள், எத்தனையோ சாமிகள் இருக்கலாம். ஆனால் அது எல்லாம் மெய்யானதல்ல. உலகில் மெய்யான ஒரு தேவன் என்றால், மெய்யான ஒரு இரட்சகர் என்றால், அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். நீங்கள் அவரை நோக்கி வந்து, அவரை விசுவாசித்து, அவருக்கு ஐக்கியப்பட்டு, அவரை பின்பற்றி வாங்க. உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். வசனம் சொல்கிறது இல்லையா? நீங்கள் எவ்வளோ கவலைப்பட்டாலும் அந்த கவலைகளெல்லாம் ஒரு நாள் சந்தோஷமாய் மாற்றுவது வல்லமை ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் உள்ளது.
இதுதான் தேவனுடைய அன்பு. இந்த தேவனுடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை சுவாசிக்க வேண்டும். அதை நேசிக்க வேண்டும். அதை பயன்படுத்த வேண்டும். அது அது உங்களுக்கு வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஜெபிப்பது, அவரை நேசிப்பது, அவர் வார்த்தைகளை பின்பற்றி நடப்பது தான். கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்தவ அல்லாத மக்களுக்கும். உங்கள் காரியங்கள் வைக்கும்படியாக, உங்கள் கவலைகள் போகும்படியாக, உங்கள் கண்ணீர்கள் துடைக்கும்படியாக, உங்கள் கடன் பாரங்கள் தீர்க்கும்படியான எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்குது வாழ்க்கையில், இல்லையா? அது எல்லாவற்றையும் எடுத்து போடும் விதமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வழி, ஒரு வழி, அதுதான் இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவரை நோக்கி வந்து, அவரை விசுவாசித்து, அவரை ஐக்கியப்பட்டு நீ அவரோடு இருக்க வேண்டும். அப்போது உங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையாக ஆண்டவர் கொடுப்பார். இதை நீங்க உணர்வீங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவாதல் கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களுக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா? நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க எப்பெல்லாம் சோகமா இருக்கீங்களோ, எப்பெல்லாம் கண்ணீரோடு இருக்கீங்களோ, எப்பெல்லாம் குழப்பமா இருக்கீங்களோ, அப்போது அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுப்பார். பாருங்க, அன்றைய தினத்துல நீண்ட நாட்களாக கண் பார்வை எழுந்திருந்த அந்த குருடனுக்கு இயேசுவின் வருகையைக் கண்டு அவரிடத்திலே போய் தடுமாறி நின்று, என்னை சுகம் கொடும் ஆண்டவரே என்று கேட்டு, அதை அடுத்த நிமிஷத்துமே மண்ணாலே தொட்டு அவன் கண்களை சுத்தப்படுத்தி அவன் பார்வை அடைய செய்தார். பாருங்க எப்படிப்பட்ட ஆண்டவர்! அவர் யாருன்னே தெரியாது. இயேசுவுக்கும் அவருக்கும் ஒன்றுமே, எந்த ஒரு ரிலேஷனுமே கிடையாது. ஒரு பப்ளிக். அப்படிப்பட்டவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கேட்ட உடனே ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுத்தார். எப்படி கேட்டான்? ஆண்டவரை நோக்கி வந்து கேட்டான். அப்போது அவனுக்கு பார்வை கிடைத்தது. அதே போல தான் நீங்களும் உங்க வாழ்க்கையில, நீங்க வேற்று மதமா கூட இருக்கலாம். நீங்க வேறு சாமிக்கு கும்பிடலாம். ஆனா உங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள்லாம் இயேசுவிடம் வந்து சொல்லுங்க. அவர் வேறு கடவுளா உங்களுக்கு தெரியலாம். ஆனா நீங்க வந்து சொல்லும்போதோ, அவர் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வார். நீங்கள் வேற்று மதமாக இருந்தாலும் சரி, இயேசு என்பவர் அனைவருக்குமானவர். யார் அவரை நோக்கி வந்து கூப்பிட்டாலும், ஜெபித்தாலும், கேட்டுக்கொண்டாலும், அதை கேட்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்கின்ற தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. நீங்க கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்போது திறக்கப்படும். தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. நீங்கள் கேளுங்க, தேடுங்க, எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அது யாரிடம் என்றால், அது இயேசு கிறிஸ்து ஒருவரிடம் மட்டுமே. நீங்க இதுவரை இருந்த வாழ்க்கை இயேசுவை அறியாமல் இருக்கலாம். நீங்க இயேசுவை அறிந்த பிறகு இருக்கின்ற வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையாக தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அது 100% கேரண்டி. இன்றைக்கு அநேக மக்கள் பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலே வாழ்ந்தவர்கள் இல்லையா? அவர்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை, அதிசயங்களை அவருக்கு சாட்சியாக எடுத்து சொல்வதன் மூலமாக, தேவனுடைய வார்த்தை அவருக்கு சொல்வதன் மூலமாக, அவங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, அதிசயங்களை பெற்றுக்கொண்டு, விடுதலை பெற்றுக்கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை அடுத்தவருக்கு எடுத்து சொல்லணும். அதுதான் தேவனுடைய ஊழியம். நீங்கள் அப்படி சொல்வதன் மூலமாகத்தான் இன்னும் ஆசீர்வாதம் அதிகமாக உங்களுக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும். உங்கள் வார்த்தைகள் மூலமா அதை கேட்டுக்கொண்டிருக்க அவர்களுக்கும் அது விடுதலை பெற்றுக் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவை போல் வாழ்வதற்கான அடையாளம். அவர் வந்து தனிப்பட்ட முறையிலே குடும்பத்திற்கு மட்டும் எந்த ஒரு அற்புதங்களும் செய்யவில்லை. அவர் செய்தது எல்லாமே மக்களுக்காக, யாரென்றே தெரியாத மக்களுக்காக தான் உதவி செய்தார். அதுதான் தேவனுடைய அன்பு. அப்படிப்பட்ட அன்பு யாரிடத்துல இருக்குதா? இன்றைக்கு பாருங்க, சொந்தங்கள், பந்தங்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும், ஒரு கஷ்டம், தேவைகள் இருந்தால் உதவி செய்ய யோசிப்பாங்க. எல்லாரையும் சொல்ல, சிலர் உதவி செய்கிறாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எதாவது கேட்கும்போது தான் இல்லன்னுவாங்க. உதவி செய்ய மாட்டாங்க. ஸோ அதில வந்து அன்பு இருக்கிறதா? யோசிப்பாங்க. குடுத்தா திருப்பி குடுப்பாங்களா? அப்படிலாம் யோசிக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஆனா, உண்மையான அன்போடு இருக்கிறவங்கலாம் எத பத்தி யோசிக்க மாட்டாங்க. கேட்ட உடனே குடுப்பாங்க. அதுதான் அன்பு. நீங்கள் என்னிடத்திலே விசுவாசமா இருங்கள், மற்றவர்களிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்பது, விசுவாசம் என்பதே ஒரு அன்பு தான்.
நீங்கள் விசுவாச நேசித்து இருக்கும்போதோ அந்த அன்பு மற்றவரிடத்தில் வெளிப்படும். உங்கள் செயல்கள் மூலமாக, உங்கள் சொற்கள் மூலமாக வெளிப்படும். நீங்கள் யாராவது உதவி என்று கேட்கும்போது அப்படி செய்வீர்களானால் அது தேவனுக்கு செய்வது போன்றது. ஆபத்து காலத்தை என் நோக்கி கூப்பிடு என்ற வார்த்தையை ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா? அதே போல தான் யாராவது உங்களுக்கு ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு உதவி செய்ய கேட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக உதவி செய்யுங்க. ஏனென்றால் அப்போது தான் தேவனுடைய அன்பு உங்கள் வெளிப்பட்டது என்ற அர்த்தம். தேவனை நீங்கள் வேண்டிக் கொள்கிறீர்கள், நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்றால் அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடு. உங்கள் செயல்கள் தான் அவருடைய வெளிப்பாடாக இருக்கும். அதுதான் நீங்கள் கொடுக்கின்ற அன்பு. உலகத்திலே பாருங்க எத்தனையோ உதவிகள் செய்யலாம். ஆனால் அவசரத்தில் செய்கின்ற உதவி தான் ஒரு மேலான உதவி. அப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் ஒரு ஜெபத்தோடு விண்ணப்பத்தோடு நீங்கள் செய்யும்போதோ உங்களுக்கு ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளை கொடுப்பார். எத்தனையோ உங்களால் முடிந்த உதவிகள் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் செய்கின்ற உதவி நாளைக்கு உங்களுக்கு அது பேருதவியாக திருப்பி கிடைக்கும். ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்வார். நீங்கள் ஒரு ஏழைக்கு கொடுப்பீர்களானால் அது எனக்கே கொடுப்பது போன்று என்ற வசனம் சொல்கிறது. நீங்கள் அவங்களுக்காக செய்கின்ற உதவி தான் அது அவருக்கு கொடுப்பது போன்றது. அதுதான் தேவனுடைய ஊழியம். அதுதான் தேவனை போல் வாழ்வது. நாம் இயேசு கிறிஸ்தை போல் வாழ வேண்டும். அவரை போல் விசுவாசித்து நிலைக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் ஒரு விசுவாசத்தோடு உடன்பட்டு இருந்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து நேசித்து அவருக்கு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். நமக்காக பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டார் இல்லையா? நாம் நம்முடைய கவலைகள் எல்லாம் கண்ணீர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நல்லா இருந்தாலும் சரி, இல்லை கவலையாக இருந்தாலும் சரி, தினமும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போதோ ஆண்டவர் நிச்சயமாக கேட்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எப்படி செய்வார், எப்போ செய்வார் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கீங்க. நிச்சயமாக ஆண்டவர் ஒரு ஏற்ற காலத்திலே அதை நிறைவேற்றுவார். நீங்கள் பொறுமையாக காத்திருங்க. உங்களுக்கான தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். பாருங்க, அந்த குட்டி குரங்குக்கு ஒரு பொம்மை கிடைச்சது போல உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு சப்போர்ட்டிவ் கிடைக்கும். உங்களுக்கு வழிகள் பிறக்கும். உங்கள் தேவைகள்லாம் சந்திக்கப்படும். ஒருவேளை நீங்கள் சுகவீனமாக இருக்கலாம், ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். நீங்கள் பலவீனமாக இருக்கால் ஆண்டவர் பலத்தை கொடுப்பார். நீங்கள் ஒருவேளை குறையோடு இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், இல்லை நோய்களோடு இருக்கலாம். ஆண்டவர் குறைவால் நிறைவாய் மாற்றுவார். குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், நிறைவானதை கொடுப்பார். உங்கள் குறைகள் நிறைவாய் மாற்றி தருவார். அப்படிப்பட்டது நம்முடைய ஆண்டவர். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அது ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. நீங்கள் இயேசுவை போல் வாழ வேண்டும். நீங்கள் ஜெபித்தால் மட்டும் பத்தாது, பைபிள் வாசித்தால் மட்டும் பத்தாது. நீங்கள் அவரை போல் வாழ முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி வாழ வேண்டும்னா ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். பிறரை புண்படுத்தும் விதமாக இல்லாமல் அனைவரும் நேசிக்கின்ற மக்களாய் நீங்கள் வாழ வேண்டும். யாரை பற்றியும் குற்றங்களோ குறைவுகளோ சொல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். அதான் இயேசுவை போல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. தேவனுடைய அன்பே அதில் தான் நிலைச்சிருக்குது. நீங்கள் நடக்கின்ற அந்த செயல்கள் மூலமாக தான் அவருடைய அன்பு வெளிப்படும். நாம் மரணமே அடைந்தாலும் நம்முடைய பேர் நிலைநிறுத்தப்படும் என்பதை எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய செயல்கள் மூலமாகத்தான். பாருங்க, இன்றைக்கி அநேக பெரும் தலைவர்கள் இறந்து போனார்கள் அவரை வைத்து தான் பேசி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? காரணம் அவர் செய்த செயல்கள் தான். அந்த அன்பு தான் அவர்கள் மறைந்தாலும் அவர்கள் பெயரை பேச வைத்து கொண்டிருக்கிறது. அதற்கு மரணம் என்பதே இல்லை. நம்முடைய ஆண்டவர் கூட பாருங்கள், அவர் 2000 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்தாலும் இன்றும் அவர் வசனங்கள் மூலமாக உலகெங்கும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வசனங்கள் விடுதலை பெற்றுக் கொடுக்கிறது. அவருடைய நாமம் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இயேசு என்ற அவருடைய நாமத்தை சொல்லும் போதே அங்கு சாத்தான் ஓடி போகின்றான். இயேசு நாமத்தை சொல்லும் போதே நோய்கள் பறந்து போகிறது. இயேசு நாமத்தை சொல்லும் போதே விடுதலை கிடைக்கிறது. பாருங்க, எப்படிப்பட்ட அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தி சென்றிருக்கிறார். அந்த அன்பு எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? அது எல்லாமே இந்த பைபிளில் தான் இருக்குது. அவர் வார்த்தைகள் தான் அவர் அன்பை நிலைத்திருக்கிறது. நீங்கள் அந்த அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் வார்த்தைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். வெறும் உதட்டிலால் படித்து கொண்டிருக்காமல் அதை செயல்படுத்த வேண்டும். நீங்கள் யாருக்காவது உதவி செய்யணும், அதை உதவி செய்யுங்க. உங்களால் முடிந்த உதவிகள் செய்வது அதுதான் தேவனுடைய அன்பை காட்டும், விசுவாசத்தை காட்டும் ஒரு செயல்.
உங்களால் முடிந்த உதவிகள் மற்றவர்களுக்கு செய்யும்போது தான் உங்களுக்குள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கான அர்த்தம் இருக்கிறது. அதுவே இயேசு கிறிஸ்துவின் அடையாளம். கிறிஸ்துவின் அடையாளமும் அதுதான். நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்க. அதைத்தான் தேவனுடைய அன்பு இருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தைகளை பேசும்படியாக, அன்பை கொடுத்து பேசும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை திரும்பவும் சொல்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மெய்யான அன்பை கொடுத்தவர், உலகின் இரட்சகர், உலகின் ஒளியை கொடுப்பவர், இருள் நிறைந்த நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கின்ற ஒரு அன்பான தேவன் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றி நடப்போமானால் நாமளும் அன்பாகவே இருக்கலாம். மற்றவர்களுக்கும் அன்பை பரிமாறலாம். அது எல்லாருக்குமே, ஒவ்வொரு உறவுகளுக்குமே, தெரிந்தவருக்கு மட்டும் இல்லை, தெரியாதவருக்கும் நீ கொடுக்கின்ற அன்பு தான் மிக மேலானது அன்பு. தெரியாதவர்கள் செய்கின்ற உதவி தான் மேலானது. ஒரு ஏழைக்கு நீங்கள் செய்கிற உதவி தான் எனக்கே செய்வது போல என்ற வசனம் சொல்வது போல, ஆண்டவரிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை, பெற்றுக்கொண்ட ஈவுகளை நீங்கள் மற்றவர்கள் கொடுத்து உதவுங்க. அதுதான் தேவனுடைய அன்பாக இருக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அன்பை என்றென்றும் உங்கள் இறுதி வரை நீங்கள் செலுத்த வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் போல வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு அடையாளம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. ஒரு நல்ல நாளில், ஒரு பர்த்டே, ஒரு வெட்டிங் டே, ஒரு நல்ல முக்கியமான நாள், அப்படி ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்கும்போதோ, நீங்கள் உங்களுக்குள்ளே குடும்பத்தில் மட்டும் ஐக்கியமாக இல்லாமல், எத்தனையோ முதியோர் இல்லமோ அல்லது ஆர்ஃபனேஜ், ஆதரவற்ற பிள்ளைகள் இருக்கிற இடத்துலையோ சென்று அவர்களோடு உடன்பட்டு அவருக்கு உணவை கொடுத்து அன்பை பரிமாறி நேசித்து அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டு அதில் கிடைக்கின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அதுதான் இயேசுவின் அன்பு. நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கென்று மட்டும் வைத்து கொண்டு இல்லாமல் நீங்கள் அவங்களோடு இணைந்து, அதாவது ஆதரவற்றவர்களோடு இணைந்து நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற அந்த சந்தோஷம் இருக்குதே, அந்த சந்தோஷத்தில் தான் இயேசுவை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு தாத்தா பாட்டிகளுக்கும் நீங்கள் கொடுக்கின்ற அந்த உணவு, அவங்க சிரிக்கின்ற சிரிப்பில் தான் இயேசுவை நீங்கள் காணலாம். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ செலவு பண்ணுறோம், தேவையில்ல நிறைய செலவுகள் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா? ஒரு நல்ல நாளில் இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் செய்வீர்களானால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பன்மடங்கு உயர்வை கொடுப்பார். நீங்கள் செய்கின்ற அந்த நன்மையான செயல்கள் மூலமாக தான் இயேசுவின் அன்பு வெளிப்படும். அந்த அன்பு மட்டுமே வெளிப்படுவதில்ல, ஆசீர்வாதம், அற்புதங்கள், அடையாளங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வருங்கால சந்ததிகள் கூட அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து இருக்கும். அப்படிப்பட்ட அன்பு தான் இயேசுவின் அன்பு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இனி வரப்போன்ற காலங்களில் இப்படிப்பட்ட அன்பான உதவிகளை செய்து மகிழுங்கள். அதில் நீங்கள் இயேசுவை காணலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த ஜெபம் செய்வோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த அன்பான காலை வேளையில கர்த்தாவே, அன்பான வார்த்தைகள் நிறைந்த பேசும்படியாக கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாளில் கூட சாமி உம்முடைய அன்பின் வார்த்தைகளை பகிரும்படியாக கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து வழிநடத்துங்க. உமது கிருபையின் கரம் தாங்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சாமி, இன்றைய உலகத்தில் கர்த்தாவே, எனக்கென்று யாருமே இல்லையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சாமி, அவர்கள் அனைவருக்கான ஒரு தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் நோக்கி வரும்போதோ, அவர்கள் விசுவாசித்து அவர்கள் நேசிக்கும் போதோ, தேவனுடைய அன்பு வெளிப்படும் போது அவருக்கு விடுதலை கொடுக்கும் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. நீர் விடுதலை கொடுப்பீராக சாமி. அவர் ஏக்கங்கள், தவிப்புகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்கள் அன்பை அவர்களுக்கு கொடுத்து அவருக்கு ஆசீர்வாதிக்கும் கர்த்தாவே. அவர்களுக்கு ஆறுதல் தேர்தலுமாக இருந்து அவர்கள் நடத்திய கர்த்தாவே, நாம் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. சாமி, இந்த ஜெபத்தின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக சாமி அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தையை சென்று அவர் உள்ளத்தில் சேரும்படியான ஒரு நாளை நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் சாமி அந்த அன்பின் வெளிப்பாடு நிறைந்திருக்கும்படியாக கர்த்தாவே. இதுவரை ஒருவர் இல்லாமல் இருக்கலாம், இனி வரப்போகிற காலங்கள் உம்முடைய அன்பை நினைத்து அவர்கள் செய்கின்ற செயல்கள் அன்பானதாக இருக்கும்படியாக, உதவியாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வாதம் தொடர்ந்து இடத்துங்க பாதுகாத்துக்கொள்ளும் சாமி. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய், உங்கள் அன்பில் நாங்கள் நிலைத்திருக்கும்படியாய் எங்களை வழிநடத்துங்க. உங்களுக்கு கிருபை நின்று பாதுகாத்துக்கொள்ளும்.
மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்கள் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் அன்பில் நிலைத்திருங்கள். தேவனுடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். ஆமென்.